அனைத்து அன்பர்களுக்கும் 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு தினத்தை ஒட்டி அனைத்து அன்பர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வாழ்கவே. அது வந்தது. அந்த பாட்டை கேட்டா அப்படியே நமக்கு என்னெல்லாம் அனுபவங்கள் கிடைச்சதோ எல்லாம் அப்படியே இருக்குது. ஒரு விஷயம் கூட மாறல. அவர் சொல்றது அப்படியே நம்மளுக்கு அடடே இதை பார்த்தோமேன்றது அப்படியே இருக்குது பாருங்க. உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துக்கிறாங்க பாருங்க. நாய்க்கு தேங்காய் கொடுத்தா என்ன பண்ணும் நாய் அந்த மாதிரி அதுதான் நான் பண்ணிக்கிறேன். அதை நீங்கவும் முடியல, அதை வச்சு நீ எதுவும் செய்ய முடியல. என்ன பண்றது? நமக்கு வேண்டியது பணம் மூட்டை. இந்த தேங்காய் உருட்டுறதுக்கு நான் என்ன பண்றது சொல்லுங்க. எனக்கு ஏன் இந்த தலைவித்தி? என்ன போய் எதுக்கு தேர்ந்தெடுக்கணும்? நமக்கு போய் இதெல்லாம் சொல்லி தர வேண்டிய காரணம் என்ன? ஒன்னும் தெரியல. இவ்வளவு பண்றோம், அதையும் சேர்த்து பண்ண வேண்டியது என்ன பண்றது? காலையில பார்த்தேன். சரி, நம்ம ஈவினிங் வந்து எல்லாத்தையும் வச்சு பார்க்கணும், கேட்கணும். அப்படியே அந்த அவங்க சொன்ன அனைத்து விஷயங்களும் அப்படியே இருக்குதுங்க. அப்படியே இருக்குது பாருங்க. இந்த வெட்ட வெளின்றது ஜோதியா தான் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. அப்படியே நம்ம சொல்லும் போது எவனும் கேட்கல, அத கேட்கல. ஆனா அது பாத்தீங்கன்னா அதுல அப்படியே இருக்குது. அந்த 3 விதமான ஒளிகள் முச்சுடர் வரும் அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்ப நான் சொல்லும் போதெல்லாம் எவனுமே கேட்கல. அந்த கலர் எல்லாம் பாக்கத்துல சும்மாயா அப்படின்னானுங்க. இதெல்லாம் உண்மைடா அப்படின்னு அப்பெல்லாம் சொல்லும் போது கேட்கல எவனும். அப்புறம் பார்த்தா அதெல்லாம் சொல்றாரு அவரு. எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாம். ஆமா ஆமா. அது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா எவ்வளவு பெரிய... ஹலோ, இல்ல, அது உங்களுக்கு கிடைச்சிருக்குதா? அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு சிறப்பான விஷயம். இதுக்கு விலை மதிப்பே இல்ல. ஆமா சார். இதுதான் அந்த பணத்துக்கு பதிலா இந்த பணம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒண்ணும் பண்ண முடியாதுதான். என்ன பண்றது? கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு கிராமத்துல விட்டாங்க. ஆமா, எந்த இடத்துலயுமே கிரெடிட் கார்டு வச்சு யூஸ் பண்ண முடியல. அந்த மாதிரிதான் ஆகி போச்சு. பாருங்க. பார்க்கலாம், நல்லபடியா இருக்கட்டும். அவ்வளவுதான். வேற என்ன வர எப்படி சொன்னா, வர வருஷம் நல்லபடியா இருக்கட்டும்னா வேண்டிக்க வேண்டியது. அவ்வளவுதான், பிரார்த்தனை மட்டும். சரிங்க சார். வேற என்ன சார்? வேற என்னப்பா, நம்ம வெட்ட வெளின்றது எப்படின்னு விளக்குங்கன்னு சொன்னாங்க. அதான் இப்போ ஒரு பதிவு போட்டோம். வெட்ட வெளி விட்ட வழி. ஆமா, அதுபடி போக வேண்டியதுதான். இந்த ரேடியோ ஒன்லி தான் சார். சில பேருக்கு இப்போ நீங்க சொல்றது எல்லாமே ரீடு ஒன்லி மாதிரி தான். அதாவது நடக்க போறத நம்ம அது ஒன்னா சொல்லலாமே தவிர மாத்த முடியாதுன்னு சொல்றீங்கல்ல. ஆமா, மாத்த முடியாதது தானே எல்லாமே. மாத்த முடியறதா தானே நம்ம தலையத்தை நம்ம மாத்தி கும்முன்னு மேல வந்துடலாம். அதுக்கான இது அதுக்கு யாரும் எழுதி வைக்கலையா சார்? அது மாதிரி அதுக்கு ஒரு விடை சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த பாட்டுலதான் அந்த விடையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆன்மீகத்துக்கு வரவன் குடும்பஸ்தனாவோ உலகில் இருக்கிறவனும் வந்தா இதுல பிழைக்க மாட்டான். நிச்சயமா. ஆமா. அப்படி ஒரு குடும்பஸ்தன் ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா அவன் அவனுடைய பிரச்சனைகள் பாம்பு மாதிரி சீரும். அந்த பாம்பு அவனை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அப்ப அவனை என்ன பண்ணணும்னா அதை தடி கொண்டு அடிக்கணும் அப்படின்றாரு. அந்த தடினா என்னன்றதுக்கு சொல்றாரு. தடின்றதுக்கு என்னன்னா சும்மா இருக்கணுமா, மௌனமா இருக்கணுமா. பாம்பு வந்தா கூட மௌனமா இருக்கணும். அதான் என்ன சொன்ன, பிரச்சனைகள் வந்தா கூட அமைதியா இருக்கணும். அதான சார்? ஆமா, அது மாதிரி இருக்க முடியுமா? அதாவது அவங்க சொல்றது 100க்கு 100% உண்மை. உண்மைதான் சார். நமக்கு எதிரில காட்டுறதெல்லாம் வெறும் மாயை தானே.
மாயை தான் சார். அத வந்து நீ உங்ககிட்ட பயம் பூஜ்ஜியம் ஆகணும். எப்போ உனக்கு பயம் பூஜ்ஜியம் ஆகும்? சும்மா இருந்தாதான் பூஜ்ஜியம் ஆகும். இல்லங்க, இல்ல சார், நியூட்ரல் ஆனாதானே உங்களுக்கு பூஜ்ஜியம் ஆகும். பூஜ்ஜியம் ஆகுதுன்றது வந்து அப்படி கிடையாது. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பெரிய மண்டபத்துல உங்களை வந்து ஓனர் ஆயிடுறீங்க. மண்டபம்னா பெரிய வீடு, அரண்மனை மாதிரி வீடு. அரண்மனை மாதிரி வீடு. அந்த ஃபுல்லா நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க அங்க. சரியா? அது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சு போச்சு, நான் மட்டும்தான் இங்க இருக்கிறேன் அப்படின்ட்டு. வேற யாருமே அங்க இல்ல. அத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம்டா ஆணித்தரமா நிரந்தரமா தெரியுது. இப்ப உங்களுக்கு வந்து யாராவது வந்து நம்மள அடிச்சிடுவாங்க, யாராவது வந்து நம்மள வந்து கொன்னுடுவாங்க அப்படின்ற பயம் இருக்குமா? இருக்காது. இருக்குது ஒரு ஆளுன்னா அந்த பயம் எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இந்த மொத்த பிரபஞ்சமா இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்றத உனக்கு எப்ப தெள்ள தெளிவாக அறிவில புரிஞ்சு அனுபவமாகி அத நீ வந்து ஆணித்தரமா நம்ப முடிஞ்சு அது நடந்துச்சுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து பயம் பூஜ்ஜியமாகும். பயம் பூஜ்ஜியமாகும். ஏன்னா இந்த பிரபஞ்சமே நீதான் அப்படின்னும் போது உனக்குள்ள இருந்து உன்னை யார் அடிக்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இன்னொரு பிரபஞ்சம் இருந்தா தானே ஒன்னு அடிக்கிறதுக்கு. அதான் இல்லையே. அப்பதான் நீ வந்து பயத்துல இருந்து விடுபடுவ. அது வரைக்கும் நீ விடுபட மாட்ட. அந்த பயத்துல இருந்து விடுபடுறதுக்கு தான் அந்த பயம் பூஜ்ஜியமா வருது. அப்பதான் வரும். அப்ப வரும்போதுதான் உங்ககிட்ட சும்மா இருக்கின்ற சுகம் வரும். எதை கண்டும் கலங்காம பயப்படாம இருக்கக்கூடிய தன்மை வரும். அது உனக்கு அனுபவமாவே வரும். அதான் நடிக்கலாம் முடியாது. நீ நடிக்கலாம் முடியாது. நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீ வந்து பயிற்சி பண்றதுலாம் கிடையாது. அது அப்படியே அனுபவம் ஆயிடும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்படி இருப்ப நீ அந்த மாதிரி ஒரு பயம் பூஜ்ஜியம் ஆகணும். அந்த விஷயத்த வள்ளல் பெருமானே சொல்லி இருக்கிறாரு, பயம் பூஜ்ஜியம் என்று. பயம் பூஜ்ஜியம். நீ அந்த தன்மைக்கு வந்தா மட்டும்தான் அது உன்னை கடிக்காம அது போகும். அந்த தன்மைக்கு வர்றதுக்கு என்ன சார் பண்ணணும்? சும்மாதான் இருக்கணும். அந்த தன்மைக்கு வர்றதுக்கு இத பார்த்துட்டு இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். அவ்வளவுதான். கம்முன்னு இருக்கணும்ன்றது வந்து நம்ம வாய மூடி கம்முன்னு இருக்கணும் அப்படின்றது வந்து நம்மளால முடியாத விஷயம் இல்ல. அது வந்து அனுபவமாவே ஆயிடும். உனக்கு வாயே திறக்க முடியாதுங்க முதல்ல. அதுதான். நீங்களா நினைச்சா கூட வாயை திறக்க முடியாதுங்க. வாய் திறக்க லாக் போட்டு டோர் லாக். அப்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகும். ஆமா, நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்து அதான் இப்ப நான் கேக்குறது என்னன்னா, நம்ம ஒண்ணும் அந்த லெவலுக்கு எல்லாம் ஒன்னும் போல. இப்படி போனா உலகில இருக்க முடியாது. வந்து நல்லதும் உங்ககிட்ட வராது, கெட்டதும் உங்ககிட்ட வராது. இல்லாம போயிடும். எல்லாமே மாயினா அதுவும் மாயை தானே சார். நல்லதும் நல்லதும் மாயைதான், கெட்டதும் மாயைதான். மாயைதான். ஆமா. நல்லது என்பது பொன் விலங்கு, கெட்டது என்பது வந்து இந்த இரண்டு விலங்குகளும் உன்னை வந்து கட்டி போட்டு வச்சுக்குது இந்த பிரபஞ்சத்துல. அப்ப ரெண்டுத்தையும் நீ ஒற்றின வெளியே வந்தா மட்டும்தான் நீ வந்து நிலையை அடைய முடியும். முன்னாடி வரைக்கும் அந்த நிலையை அடைய முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த ரெண்டுமே உன்னுடைய மனதுலதான் ஒட்டின்னு இருக்குது. ரெண்டு விலங்கும் எங்க இருக்குன்னா மனசுல தான் இருக்கு. மனசுலதான் இருக்கு. இந்த எண்ணங்களின் தொகுப்பாதான் உன்னை கட்டி போட்டு வச்சுக்குது. எப்ப நீ அந்த நிர்மலமாகறியோ அப்ப ரெண்டுமே உன்னை விட்டு ஓடி போயிடுன்றத புரிஞ்சுக்கணும். இப்போ இத புரிஞ்சுக்காம தான் எல்லாரும் ஆன்மீகத்துக்குள்ள வந்து பூந்துக்கிறாங்க. அதான் நிச்சயமா. அப்புறம் குய்யோ முய்யோன்னு கத்துறது. இதுக்காக தான் நம்ம ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்க வேணாம். இது வந்து அந்த மாதிரி ஒரு ஃபுல் டெடிகேட்டடா வரவங்களுக்கு மட்டும்தான் அதை வந்து நம்ம சொல்லணும். மத்தபடி இதெல்லாம் வெறும் தெரிஞ்சுக்கிறதோட போதும். எப்படி நம்ம வந்து எவனோ ஒருத்தன் எழுதின கதையை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தின் கதையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதானே ஒழிய நீ முயற்சி பண்ண கூடாது. முயற்சி பண்ணனா
ஆன்மீகம் என்ற புலி நடக்கும் போது நீ பின்னாடி போற வரைக்கும் உனக்கு பயம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல. ம், ம். எப்ப அந்த புலி உன்னை திரும்பி பார்த்து கவிச்சோ அதுக்கப்புறம் நிலமா திண்டாட்டம் தான். திண்டாட்டம் தான். ஏன்னா உனக்கு பக்குவம் கிடையாது. என்ன சொல்றது, ரெண்டுத்தையும் இழக்கிற பக்குவம் இல்ல. ஆமா, நல்லதும் விட முடியல, கெட்டதையும் விட முடியல. உன்னுடைய ஐடியா என்னன்னா, ஆன்மீகத்துக்குள்ள வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நல்லதெல்லாம் நிறைய நடக்கும், அதுதான் போட்டு போயிடும். அதுதான் சார். இப்ப 90% இல்ல 99% பீப்புள் இது என்னன்னா, ஆன்மீகன்றதே ஒரு நல்லது நடக்கும், நம்மளுக்கு எல்லாமே வந்துடும், துட்டு வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் தான் நம்ம என்டர் ஆகுறது. அதான் அவங்களுடைய யதார்த்த பசி சார். அது அவங்க யதார்த்த தேவை. அது அவங்க எங்கெங்கோ போய் ட்ரை பண்றாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் எங்கேயும் கிடைக்கல. அப்ப இந்த மாதிரி சாமியார்களை தேடி ஓடியாராங்க. இந்த சாமியாருங்க இதாண்டா சாக்குன்னு அவனே திருட்டு சாமி, அவனே அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் மூச்சின்னு தடைய கொடுக்குது. சும்மா இருப்பானா அவன் பற்றற்று இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெர்சிடிஸ் பென்ஸ்ல ஏறி போவார். புரியுதா? இதான் அவர் சொல்றாரு, உனக்கு ஊத்துறது கஞ்சி, அவர் சாப்பிடுறது அறுசுவை உணர்வு. ரூம் குள்ள உட்காந்து அறுசுவை உணர்வு சாப்பிடுவாரு. ஏசி ரூம்ல உட்காந்து உன்ன வெட்ட வெளியில உட்கார வச்சுட்டு அங்க சோறு போடுவாங்க. கேட்டா ஆன்மீகத்துக்கு வந்துட்டா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் இப்படி எல்லாம் வாழ கத்துக்கணும், வெறும் தரையில தூங்கணும் எல்லாம். ஆனா இவர் மட்டும் ஏசி ரூம்ல தூங்குவாரு. இப்படிதான் இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சாமியாருங்கெல்லாம் இருக்கானுங்க. சாமியாரு அப்படிதான் இருக்குது. சரியா? அதனால அவங்க எல்லாம் புலிக்கு இன்னும் புலி அவங்கள பக்கம் திரும்பல. அதனால அவனுடைய பிராப்த கர்மா படி அவனுக்கு அந்த பணம் சேருது. கோடீஸ்வரனா இருக்கிறான், எல்லா வசதிகளோட இருக்கிறான், பேரும் புகழோட இருக்கிறான். அரசியல்ல அவனுடைய தலையீடு இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா எப்போ அந்த புலி அவனை புடிச்சிட்டோ அப்ப ரெண்டுமே அவனை அணுகாது. கெட்டதும் அவனை அணுக முடியாது, நல்லதும் அவனை அணுக முடியாது. அப்ப என்ன ஆகும், நல்லதுன்னு சொல்லக்கூடிய அவன் குடும்பம், சுற்றம், சூழல், வியாபாரம், அவனுடைய வருமானம், அவனுடைய என்ன சொல்றது, அவனுடைய விருப்பங்கள், ஆசை உணவுகள், எதையுமே அவன் தொட முடியாத மாதிரி மாறிடும். அப்ப எல்லாம் அவனை விட்டு ஓடி போயிடும். ஓடி போச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றது, கட்டின கோமணத்தோட தான் இருக்கிற சூழ்நிலை ஆயிடும். அதுவே ஒரு சில நேரத்துல இல்லாம போயிடும். சரிங்களா? அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலை தான். ஏன்னா வள்ளல் பெருமானே என்ன பாடி இருக்கிறாருன்னா, அப்பா எனக்கு அப்பா அடிச்சா நான் அம்மா கிட்ட போய் ஒட்டிப்பேன், அம்மா அடிச்சா அப்பா கிட்ட போய் ஒட்டிப்பேன், எனக்கு இருக்கிறது நீ ஒரு ஆள் தானப்பா, நீ என்ன அடிச்சா நான் யாருகிட்ட போய் ஒட்டிக்கிட்டு பாடுறாரு. ஒத்த மனுஷன் அவராலே அதை தாங்க முடியலன்னா நம்மள ஏமாத்துறோம். குடும்பஸ்தனுடைய கதை யோசனை பண்ணுங்க. அதனால அதெல்லாம் ரொம்ப 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 ஒரு அதீத விஷயங்க, சும்மா கிடையாது. அந்த மாதிரி நம்ம மண்ல போட்டு பெரட்டி மேல நம்ம கிட்ட அவ்வளோ உலக பற்ற சுத்தி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம அடாப்ட் ஆயிட்டோம். அப்போ அதெல்லாம் கட்டி விட்டாங்கன்னா நம்ம ஒண்ணும் இல்லாம போகும்போது அதை ஏத்துக்கிற பக்குவம் நம்ம வரணும். நல்லதும் எனக்கு வேணாங்க, கெட்டதும் எனக்கு வேணாங்க அப்படின்னும் போது நீ ஆண்டியாயி தனிமரமா தான் நிப்ப. தனிமரமா நிச்சயமா. அப்ப நீ தனிமரமாக இருக்கும் பொழுது உன்னால எந்தவித உலகியல் ஈடுபாடுலயும் இருக்க முடியாது. அப்ப ஆன்மீகத்தை நாடி போறவங்களுடைய கதி என்ன வருதப்போ? அதோ கதி தானா? அதனால நீங்க போறீங்களா, சாமி கும்பிடுங்க போய், அவ்வளவுதான். அவன் திட்டு சாமியை கூட இருக்கட்டுங்க, கையில இருந்த ஒரு 100 ரூபாயோட உருகி அனுப்பிச்சிருவாங்க. ஆமா, அதோட போனா போதுன்னு வந்துடணும். அவ்வளவுதான். நானும் சாமியார் ஆகிறதுக்கு கத்துக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த கதிதான். அதனால போங்க, கோயிலுக்கு போங்க, சித்தர் கோயிலுக்கு போங்க, எங்க போனாலும் போங்க, அங்க போய் பிரார்த்தனை பண்ணிட்டு ஓடியாந்துருங்க. சரிங்க சரி, இதே மாதிரி போயிட்டே இருந்தா? ஆமா, இதே மாதிரி போறதுதான் வழி, வேற வழி இல்ல சார். மனிதர்களுடைய நிலைய
கும்பிடுறது, போறது, வாழ்றது, சாவுறது, திருப்பி வாழ்றது, திருப்பி பிறகுறது, இப்படியே இருந்துட்டு இருந்தது. அப்ப எதுக்கு இது? ஒரு லிமிடேஷன், இது ஒரு முடிவு தான். அதான் சார், இப்போ ஒரு மனிதனா பிறந்தவன் இறந்து போறான் இல்லையா? ஆமா சார். அப்போ இறப்புன்றது வந்து எப்படி நிகழுதோ அத மாதிரி ஒரு ஆன்மாக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. அந்த எக்ஸ்பைரி டேட் இருக்கிற ஆன்மாக்கள் தானாக அது வந்து துறவரத்தை நோக்கி போயிடும். ஓ, அப்படி ஓகே ஓகே சார். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 80% மக்கள் வந்து ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. இப்போ நான் போய் இந்த குருமார்கிட்ட வந்து ஒரு மாசம் தங்கி கிளாஸ் எடுத்தேன், கிளாஸ் கத்துக்கிட்டு வந்துருக்கேன், இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் மாதிரி வச்சுக்கின்னு அழகு பாக்குறதுக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் எந்த நிகழ்வுகளும் நடக்க போறது இல்ல, நடந்தாலும் அதை தாங்க போறது இல்ல. அதனாலதான் நம்ம வரக்கூடிய ஆளுங்கிட்ட எல்லாம் முதல் கேள்வி என்ன கேக்குறா, உனக்கு கோமணம் கட்ட ரெடியா? நீ ரெடியா இருந்தாவா? கோமணம் கட்டுறதுக்கு ரெடியா? இந்த நிமிஷமே நீ கோமணம் கட்டிக்கணும். அப்படி இருந்தா இத பேசு, இல்லைன்னா கிளம்பு, இல்லைன்னா ஓடி போயிடு. ஓடி போடு, நிக்காது, அவ்வளவுதான். நமக்கு தெரியாம கோமணத்தை கொடுத்துட்டாங்க. இப்ப ஏன்னா கோமணமும் கட்ட முடியல, பேண்ட்டும் போட முடியல. அதுதான் இந்த நிலைமையில இருதலை கொல்லியா எறும்பா நான் வந்து துடிச்சிட்டு இருக்கிறேன். அதுதான் நாளைய கதை எனக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியாது. அதெல்லாம் ஏதாவது ஒரு பேர் அதிசயம் நடந்தா மட்டும்தான் நம்மளெல்லாம் காப்பாற்ற முடியும். அப்படி ஒரு காலகட்டம் போயின்னு இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? அந்த மாதிரி எல்லாரையும் நான் வந்து இழுத்துட்டு வந்து விட்டுற முடியுமா? ஒரு சாதாரண மனிதன் அப்பாவி, அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. அவன் வந்து எப்படியும் கடவுளை அடையணும்ன்ற ஒரு ஆசையோட வரான். அவன் ஏதோ சொகுசா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கினே போய் கடவுள் அடைஞ்சிடலான்னு நினைக்கிறான். ஆனா அவனுடைய கருத்து தப்புப்பா அப்படின்னு சொல்லும் போது அதை அவனால தாங்க முடியல. வானாசாமி என்ன விட்டுருங்க, நான் இப்படியே ரிட்டர்ன் அடிக்கிறேன்னு ஓடி போயிடுறானுங்க. ஆமா சார். இப்ப அப்படிதான் இப்ப என் நிலைமை அப்படித்தான் இருக்குது. நல்ல இதுல எவ்வளவு அப்படியே பண்ணணும்னு பாத்துட்டு இப்ப எப்படி தெரியுமா, எல்லாத்தையுமே விட்டுறேன். இதுவும் ஆன்மீகம் வேணாம், இதுவும் வேணான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளைண்ட் ஆகி போச்சு இப்ப எனக்கு. அது உண்மைங்க, அப்படித்தான். அதாவது வெறுத்து போச்சு எல்லாமே. அதாவது பக்தி யோகமும் வேணாம், ஞான யோகமும் வேணாம், போற வரைக்கும் போட்டுன்ற மாதிரி ஆகி போச்சு எனக்கு. அதாவது இதுதான் வந்து ஒரு உண்மை ஞானியினுடைய நிலைப்பாடுங்க. சாமியார போறவனும் ஒரு ஞானி கிடையாது, சம்சாரியா இருக்கிறவனும் ஒரு ஞானி கிடையாது. ஆனா எதுவுமே வேணாம் எனக்கு. சாமியாரும் வேணாம் ஐயா, சம்சாரமும் வேணாம், இந்த ரெண்டுமே இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் வேணாம். ஆனா தலையில என்ன எழுதிதோ அது நடக்கட்டும், அத நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போறேன். அந்த அக்செப்டன்ஸ்ல அவனுக்கு வந்து அது மேல வந்து ஒரு பற்றும் இருக்காது, அது மேல அவனுக்கு வந்து ஒரு வெறுப்பும் இருக்காது. இன்னைக்கு மழை பெய்யுதா, மழையில் நெஞ்சின்னு போனோமா அப்படியே நெஞ்சின்னு போவான், அவ்வளவுதான். சரியா? ஐயோ மழை பெய்யுதுன்னு நினைக்க மாட்டான். சரியா? அப்ப அவனுடைய நெல்லு வயல்லாம் அப்படியே விளைஞ்சி நிக்குது, அதுக்காக அவன் சந்தோஷமும் பட மாட்டான். சரியா? அடுத்த மழைக்கு வயலு ஃபுல்லா தண்ணி நிக்குது, பயிரெல்லாம் மூழ்கி போச்சு, அதுக்கும் அவன் கஷ்டப்பட மாட்டான். அது நடக்கிறதும் இயற்கையே. முன்னாடி நிறைய நெல்லு விளைஞ்சதும் இயற்கையே. இயற்கையினோட வழியில அது போயின்னு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அத வந்து வெளியில போயிடுவான். எப்பயுமே அவன் மனம் அமைதியாவே இருக்கும். அவனை இழுத்து போட்டு அடிச்சா கூட அமைதியா தான் இருக்கும் அவன் மனது. இப்ப இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாள் வந்து சிவனும் பார்வதியும் வந்து வான்வெளியில உலா வராங்களாம். அப்ப வந்து ஒரு செருப்பு தைக்கிறவர் வந்து செருப்பு தைச்சின்னு இருந்தாராம். அத பார்த்தவனே இவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் தோன்றது, இந்த மாதிரி அந்த செருப்பு தைக்கிற ஆளுக்கு வந்து உதவி பண்ண வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அவங்க முன்னாடி போய் பிரசன்னமாகறாங்க. அவரு அதை பார்த்த உடனே மரியாதையா அவங்க காலில் விழுந்து வணங்கி வாங்க வாங்க தண்ணி சாப்பிடுங்க அப்படின்ட்டு வந்து கொடுத்துட்டு
ம் அவர் மறுபடியும் வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டாரு செப்பல. ம் 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 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, அவர் எதையுமே கண்டுக்கல. அவர் பாட்டு தைச்சுக்கினே இருக்காரு. ம் 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 உடனே அம்மன் வந்து பேச்சு கொடுக்குறாங்க. ம் அப்பா, நாங்க இந்த மாதிரி வந்து கடவுள் வந்திருக்கிறோம் எதிர்க்க. ம் நீ எதையுமே கேட்க மாட்டேன்றிய. ம் உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லு, நாங்க கொடுக்குறோம் ம் ம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ம் உடனே இந்த செருப்பு தைக்கிறவர் என்ன பண்றாரு, ம் இல்லம்மா, எனக்கு வந்து நீங்க வந்ததே ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். ம் யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு காட்டிட்டீங்க. ம் ம் அதுவே எனக்கு வந்து போதும். ம் ம் எனக்கு எந்த வரமும் தேவையில்ல தேவையில்லை. ம் ம் அப்படின்றாரு. அப்ப அம்மன் சொல்றாங்க, ம் இந்த மாதிரி வந்து நாங்க வந்துட்டா வரோம்னு சொல்லிட்டா கொடுத்தே ஆகணும்பா. ம் ம் அது வந்து விதி எது. ம் ம் நீ ஏதாவது ஒரு வரம் கேட்டு வாங்கிக்கோ ம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ம் அப்ப சரிம்மா, நீங்க கேக்குறீங்க, ம் சரி எனக்கு ஒரு வரம் கொடுங்க. ம் சரி, என்னப்பா வரம் வேணும் அப்படின்னோடனே அவங்க என்ன சொல்றாரு அவரு, ம் இந்த ஊசியில நான் தைக்கிறேனே, ம் இந்த ஊசி பின்னாடி நூலை வர சொல்லுங்க போதும் ம் 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 அப்படின்ற வரத்தை எனக்கு வந்து கொடுங்க போதும்ன்றாராம். ம் 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 இப்ப ஊசியில நூலை கோத்துட்ட பிறகு ம் ஊசி எங்க போதோ அங்க நூல் போய் தானே ஆகணும். போய் தான் ஆகணும். ஆமா அது ஆமா, இயற்கை தானே. இயற்கை தான் அது. ம் அதுக்கு எதுக்கு வந்து ஒரு வரம் கேட்கணும்? ஆமா. ஆ ஆ ஆ இயற்கையா நடக்கிறத இயற்கையா நடக்க விடு ஆமா. ஆ ஆ, அப்படின்ற ஆ. வரத்தை தான் அவர் கேட்கிறாருன்ற அர்த்தத்தை பிரசம் சொல்றாங்க. அப்பதான் சொல்றாங்க. ம் இவன் ம் தான் சுத்த ஞானி. ம் 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 இவன் கடவுளை அடையணும்ன்ற ஒரு ஆசை கூட அவன்கிட்ட இல்ல. ஆ ஆ ஆ அவனுக்கு என்ன கர்மாவோ அந்த கர்மத்தை வந்து அவன் வந்து செய்துட்டு இருக்கிறான். செய்துட்டு வரான். ம் ம் அவனுக்குன்னு விதிக்கப்பட்டது அந்த 24 மணி நேரத்துல என்ன நடக்கணும்னு இருக்கு, அதை செய்துன்னு இருக்கான் லைனா. அவ்வளவுதான். ஊசி எங்க போதோ நூல் போறான் கணக்கா. அவ்வளவுதான். அவனுக்கு எங்க என்ன நடக்கணும் அது பாட்டும் போயிட்டு இருக்கும். அவ்வளவுதான். ஆமா. ம் ம் அவன் தான் சுத்த ஞானி. ம் 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 மத்தவெல்லாம் டுபாகூர் தான். அவ்வளவுதான். ம் நான் கடவுளை பார்த்துட்டேன், வெட்ட வழியை பார்த்துட்டேன், வெட்ட வழியில கலந்துட்டேன், மயிறு மட்டை அது இது சொல்றேன், எல்லாம் டுபாகூர் தான். எல்லாம் இல்ல. ம் ம் நம்ம இத தெரிஞ்சுக்கணும், இது பெரிய ஆளு அது ஆளு எல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. எல்லாம் கிடையாது. ம் ம் எல்லாமே டுபாகூர் தான். எவனுக்கு அந்த ஒரு அந்த இறைவனிடம் கூட நம்ம சேரணும்ன்ற விருப்பம் இல்லாம போகுதோ ம் ம் அவன் தான் சுத்த ஞானி. சுத்த நானே. ம் 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 அதுதான். இந்த பக்கம் யாருக்கு ஒரு சொல்லுங்க. ம் ம் எவனாவது வந்து நம்மளுக்கு வந்து நஷ்டம் வரப்போகுதுன்னா ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கானா? யாரும் கிடையாது. அது மாதிரி லாபம் வர்றதுக்கு மட்டும் தயாரா இருக்கிறானுங்க. ஆமா. ம் ஆனா நஷ்டம் வரப்போகுதுன்னு நம்ம சொன்னோம்னா ம் காலில் வந்து எப்படியாவது அந்த நஷ்டத்தை கிளியர் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவான். ஆமா. ம் ம் சரியா? அந்த நஷ்டம் வந்தா சரி பரவாயில்ல, ம் நூலுக்கு பின்னாடி நூல் வரா மாதிரி எதுவும் வருது அவ்வளவுதான் நினைச்சு அப்படின்னு ஒரு ஏத்துக்கிற மனப்பான்மை யாருக்கு இருக்குது? யாருக்கு இல்ல. ம் ம் ஞானி என்றாலே என்னன்னு தெரியுங்களா? ம் அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு வேட ஒத்துக்கிறவன் தான் ஞானி. ஞானி. அவ்வளவுதான். ஏத்துக்கிட்டு போயிருக்குது. அவ்வளவுதான். ஏற்றுக்கொள்ளுதல்ன்ற ஒரு பக்குவத்தை எவன் ஒருத்தன் அடைகிறானோ ம் ம் அவன் தான் ஞானி. ஞானி. அவ்வளவுதான். ம் ம் வேற எவனுக்கும் அந்த அருகதை கிடையாது. அதுக்கு கிடையாது. அவ்வளவுதான். ஆமா. ம் 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 ரொம்ப இது வந்து கிரிட்டிக்கலான ஒரு, அது எப்படி சொன்னா முள்மேல் படுக்கை மாதிரி இது. அதான் இப்ப இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு தான் வந்து அந்த அந்த கெட்டது நல்லது எதுவும் அணுகாம இருக்கும். ஆமா. ம் ம் அவன்கிட்ட பயம் இல்லையா சார்? பயம் இருந்தா தான் உங்களுக்கு நல்லது கெட்டது பிரிச்சு பார்க்க முடியும். இதுதான் அவன் வச்சுங்கிற கொம்பு. கொம்பு. அதுதான். அத வச்சுதான் அந்த பாம்பு அடிக்கிறான். என்ன பாம்பு? கெட்டதுன்ற பாம்பையும் அடிக்கிறான், நல்லதுன்ற பாம்பையும் அடிக்கிறான். அது ரெண்டு போர்வையா இருக்கிற மனம் என்ற பாம்பை அடிச்சு கொள்றான். சரியா? அத நான் பயிற்சி மூலமா கொள்ளுவேன்னாக்கா பயிற்சி முடிஞ்சோடனே பாம்பை ஏந்துக்கும். நிச்சயமா சார். அவ்வளவுதான். பாம்பு படுத்துக்கும், பயிற்சி முடிஞ்சோடனே ஏந்துக்கும். அவ்வளவுதான். நீ யோகம் பண்றேன்னு சொல்லி யோகம் பண்ணி முடிக்கும் போது பாம்பு ஏந்து உட்காந்துக்கும். அவ்வளவுதான். இன்னொரு வேகம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும்போது கம்மியா இருக்காது. ஆமா. அதுதான். அந்த மாதிரி வந்து தான் வந்து இது பயிற்சிகளும் இதுக்கு உதவாது.
எதுவுமே எல்லாமே முடியும் போது திருப்பி பழைய நிலைக்கு வந்துருவீங்க. பிராக்டிக்கலா அறிவா, அதாவது எப்படி சொல்றோம்னா, பிராக்டிக்கலா நீ வந்து ஓட்டுற லைஃப் ஓட்டினே மாத்தி மாத்தி வாங்கினும் போயினும் சந்தோஷப்பட்டுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதாவதுங்க, அவ்வளவுதான். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத முதல்ல உங்களுக்கு தெரியணும். நீங்க யார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நீங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல கிரிக்கெட் மேட்ச் விளையாடிட்டு இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கின்ற பார்வையாளர் தான் நீங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, நாம தான் கிரிக்கெட் விளையாடுறோம் நினைச்சுக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு இந்தியாவையோ ஒரு பாகிஸ்தானையோ யாரையோ ஒருத்தரை வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கிறீங்க உங்களுடைய கட்சிக்காரரா, மனப்பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி. இந்தியாக்கார 4 அடிச்சானா கை தட்டுறீங்க. இது அவன் விக்கெட் ஊந்துச்சுன்னா ஓடுங்க கன்னத்துல கை வச்சுக்கிறீங்க. இந்த வாழ்நாள் முழுக்க இந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா இந்த 2 வேலையை மட்டும்தான் செய்யுது. நிச்சயமா. இந்த உடம்புக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அத பத்தி ஒரு என்ன சொல்றது, அது என்ன கருத்து கந்தசாமியா தான் இருக்குது. அது கருத்து கந்தசாமியா தான் இருக்குது. பாரு கருத்து சொல்லினுக்குது. நான் சந்தோஷமாகறேன், நான் துக்கமாகறேன். ஆன்மாக்கு கிடைக்கக்கூடியது இந்த 2 தாங்க. ஆன்மானா வந்து வெட்ட வெளியை சொல்லல, ஜீவன் சொல்றேன். ஜீவன். ஓகே. அதுக்கு அது வந்து ஜீவன் என்பதுதான் வந்து இந்த உடம்புல இயங்கிட்டு இருக்குது. இந்த ஜீவனுடைய வேலையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செல்பிஷ்னஸோட இருக்கிறது அதனுடைய இயல்பு. எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் நமக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படி பார்வையில பாக்குறது தான் அதனுடைய இயல்பு. இப்போ ஒரு ஆப்பிள பாக்குது, அந்த ஆப்பிள பார்த்த உடனே ஒரு செகண்ட்ல அது வந்து என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா, உடனே அந்த ஒரு பொருளை எடுத்துன்னு போய் அந்த புத்தி கிட்ட காட்டும். இந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லும். புத்தி என்பது என்னன்னா அனுபவ அறிவு. ஆமா. இதனால அத வந்து உலகத்துல அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதனுடைய அறிவு. ஆமா, அனுபவ அறிவு. சரியா? அதுகிட்ட போய் கேக்குது, இது என்னது அப்படின்னு கேக்குது. அந்த அனுபவம் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஆப்பிள்னு சொல்லுது. உடனே அதுகிட்ட கேக்குது, இந்த ஆப்பிள் வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு கேக்குது. உடனே அந்த சொல்லுது, இது ஆப்பிள் என்பது சுவையாக இருக்கிறது, சாப்பிடலாம், அத வந்து சாப்பிடறதுக்கு உதவும், உன் பசிய போக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆப்பிள் ஒடுக்குன்னு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு இந்த வேலைகளை செய்யறதுதான் ஜீவன். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த உடலை அது வந்து கட்சிக்காரரா எடுத்துக்குது. சோ இந்த உடல் என்பது வந்து எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு தலையெழுத்தை எழுதின்னு வந்து இந்த உடல் என்ன பண்ணுது, ஒரு தலையெழுத்தை எழுதின்னு வருது. இந்த இத்தனுடைய வாழ்க்கை வரலாறு எழுதின்னு தான் இங்க வருது. இந்த வாழ்க்கையில இந்த தேதியில இது இப்படி எல்லாம் ஆகணும், இது இப்படி பெரிய ஆள் ஆகணும், இத திருப்பி பாதாளத்துல விழணும், இதுக்கு இந்த நோய் வரணும் இப்படின்றது எல்லாமே எழுதிதான் வர்றாரு அவர் வந்துங்கிறாரு. ஆனா நானுன்னு சொல்லக்கூடிய நாம என்ன பண்றோம்னா, எப்ப பாரு இந்த உடம்புக்கு நடக்கிறத வந்து நமக்கு நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். சரிங்க, நானுன்ற ஒரு உணர்வுக்கு எங்க நோய் வருவாங்க? வராது சார். நானும் போய் அடிப்பீங்களா நீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். நானும் கண்ணுக்கு தெரியுமா? முதல்ல தெரியாது. அதுவும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஆள் தான் உதவாங்குவான். யாரு? உடம்பு. சரியா? இந்த உடம்புக்கு தான் அந்த உதையெல்லாம். சரியா? இப்போ இந்த வாழ்க்கையினுடைய முழு ரெக்கார்ட் பதிவும் அந்த உடம்புல வந்து பதிஞ்சு இயங்கிட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனா அது உயிர் உள்ள பொருளா? எது சார்? உடம்பு உயிர் இருக்கிற வரைக்கும் உயிர் உள்ள பொருள், இல்லன்னா இல்ல, அவ்வளவுதான். இப்ப கார் என்பது உயிர் உள்ள பொருளா? இல்ல சார். ஆனா காரை நீங்க இயக்குனீங்கன்னா ஓடுது தானே? ஆமா சார். நீங்க இயக்குற வரைக்கும் அது ஊரெல்லாம் சுத்துதுன்றதுனால கார் வந்து உயிரோட பொருள்னு சொல்ல முடியுமா?
சொல்ல முடியாது சார். அந்த மாதிரிதான் இந்த உடம்பு என்ற ஒன்று ஜடமா தான் இருக்குது. எல்லாமே ஜடத்தை தான் வந்து தாக்குது. யாருமே உன்ன வந்து தாக்குறது கிடையாது. நீ தான் நினைச்சுக்கிற உன்னை தாக்கிட்டாங்கன்னு. உடைக்கிறாங்க. ஆனா உன் கார் வாங்கியா பரவாயில்ல, மேரா போச்சு, இன்னொரு மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கிக்கலான்ற அறிவு உனக்கு இல்ல. இந்த கார் மேலே உனக்கு பயங்கரமான பாசம். அப்போ இந்த உடம்புக்கு நேர்கின்ற துன்பங்கள் எல்லாம் உனக்கு நேர்ந்ததா நீங்க கருதிக்கிறீங்க. ஆனா நீ ஒரு பார்வையாளர்ன்றதே மறந்து போயிட்டீங்க. இப்ப நீ கை தட்டணும், இல்லன்னா வந்து அழுவணும். இந்த ரெண்டு விஷயத்த மட்டும்தான் இந்த ஜீவன் வந்து பண்ண முடியும். அவ்வளவுதான். வேற எதையுமே பண்ண முடியாது. அப்ப உடலில் நடக்குகிற அந்த விஷயங்கள் எல்லாமே உடல் சம்பந்தப்பட்ட இந்த பிரபஞ்சத்துக்கு, அந்த உலகத்துக்காக மட்டுமே ஒழிய உனக்கு இல்ல. சரியா? அப்போ உனக்கு வந்து நீ ஒரு அழியா தன்மையுடைய பொருள். உனக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. கையில பைய எத்தனை போயிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு பைய அருந்து போய் கீழே ஊந்துட்டுங்க, தண்ணிக்குள்ள ஊந்துட்டு அடிச்சும் போயிடுதுங்க. இப்ப நீ அடிச்சும் போயிட்டா இல்ல, போச்சு. அப்புறம் பை போச்சுன்னு அழுதா நான் தான் அந்த பையில இருந்த, அது யாருடைய முட்டாள? நம்மளுடைய அறியாத்தன்மை தானே. இப்படித்தான் இந்த உடலுடைய இயக்கம் வந்து இப்படியேதான் நிர்ணயிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு என்ன சொல்றது, இந்த பிரபஞ்சமே அந்த உடல்களில் மூலயமா நடக்கக்கூடிய நாடகம் தான். இந்த நாடகத்துல நீங்க வந்து வெறும் பார்வையாளராக தான் இருக்கும். சரியா? ஆனா நம்ம என்ன பண்றோம், லபோதிபோன்னு நம்ம கிட்ட துன்பத்தை வர வச்சு மாயையா வர வச்சுன்னு இருக்கோம். யாரும் டச் பண்ண முடியாதுன்றத உனக்கு வந்து தெரியல. தெரிந்து கொண்ட ஆன்மா என்ன பண்ணும்னா சைலண்ட் ஆயிடும். இத எனக்கு எப்படி புரிய வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, எல்லாமே இப்ப நான் பேசுற வார்த்தைகள் எல்லாமே நாயகன் உரைக்கும் வாசல். எனக்கு அவங்க எப்படி காட்டினாங்களோ அதை தான் நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு ஒரு இந்த உலகமே வந்து மொத்தமா வந்து ஒரு பெரிய பந்துக்குள்ள இருக்கு சார். ஒரு பெரிய பந்து இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த பந்துக்குள்ள வந்து இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குதான் எனக்கு காட்டுறாங்க சார். சரியா? இந்த பந்துக்குள்ள அந்த உலகம் இயங்கிட்டு இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த இதுலாம் பாத்திருப்பீங்கல்ல, இந்த நம்மளே உள்ள போயிடலாம் அந்த பந்துக்குள்ள. அந்த மாதிரி வந்து இந்த உலகம் வந்து அந்த பந்துக்குள்ள இயங்கிட்டு இருக்குதுங்க. நான் வந்து இந்த பந்துக்கு வெளியில இருக்கேங்க. நான் என்ன பண்றேன்னா, அப்படியே முட்டி மோதி அந்த பந்துக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றேங்க. இதே அந்த உலகத்துக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றீங்க. ஆனா அது முடியல. ஏன்னா அந்த பந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ அது கண்ணாடி மாதிரி இருக்குது அந்த பந்து. தெளிவா டிரான்ஸ்பரண்டா இருக்கு. சோ நான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியே தான் இருக்கிறேன். ஆனா நான் வந்து இந்த பிரபஞ்ச இயக்கத்தை பார்த்துன்னு இருக்கிறேன். இதுதான் உண்மையிலேயே நடக்குது. சரிங்க சார். இப்போ இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடின்னு இருக்கிறது வந்து அந்த பந்துக்குள்ள விளையாடிங்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. பந்துக்குள்ள விளையாடின்னு இருக்காங்க. ஓகே சார். நீங்க பந்துக்கு வெளியே உட்காந்து பாத்துக்கின்னு கை தட்டுறதும் அழுவுறதும் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத புரிஞ்சுக்குங்க. அர்த்தத்திலயும் உள்ள போய் அங்க வந்து கலட்டா பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஆனா அது வந்து ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள விளையாடிங்கிறாங்க அவங்க. கண்ணாடி கூண்டுக்கு வெளியில இருக்கிற உன்னால உள்ள போக முடியாது. ஆனா நீ என்ன நினைச்சுக்கிற, நான் தான் அந்த கேப்டனு, நான் தான் இந்தியன், நான் தோக்க போறேன் அப்படின்னு வந்து அழுவுற. அதுக்காக நீ வெறித்தனமா இங்க யோசிக்கிற. ஆனா அங்க எதுவும் செயல்பாடு ஆகல. நடக்குது நடந்துதான் இருக்குது அங்க. ஆமா. சரி, உன்னுடைய மனம் என்ற கூண்டுக்குள்ள நீ வந்து 1008 யோசனைகளை வந்து உருவாக்கின்னு இருக்கிற. அந்த 1008 யோசனை அங்க வந்து எக்ஸிக்யூட் ஆகுறது இல்ல. ஆமா, திரையில வர சினிமா மாதிரி நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் நடக்குது. ஓகே, அவ்வளவுதான் வந்து இந்த விஷயம். அப்புறம் கேம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அவ்வளவுதான். அதுதான் ஒரு பிறப்பு.
ஒண்ணு கேக்குறேன் சார், தப்பா இருக்கீங்க. சொல்லுங்க. இப்போ நாயகன் தான் உங்களுக்கு எல்லாமே உரைச்சாரு அப்படின்னு சொல்றீங்களா சார்? ம். அது உங்களுக்கு உரைச்ச மாதிரி ஏன் எங்களுக்கு இல்ல மத்தவங்களுக்கு அவர் சொல்ல மாட்டாரு? அது எனக்கு தெரியலையே. இல்ல சார், இப்போ உங்களுக்கு தான் சொல்றாருன்னா அப்ப எங்களுக்கு ஏன் சொல்லக்கூடாது அவரு? ஏன் உங்களை மட்டும் அவர் செலெக்ஷன் பண்ணோம் எங்களை அதுதான்பா நானும் கேக்குறேன். நான் கேக்குறது இது இல்லையே, என்ன ஏன் செலக்ட் பண்றதுதான் நான் கேக்குறேன். அதுதான் நானும் கேக்குறேன். நான் கேக்குறது அதுதான் சொல்றேன். இப்ப நான் கேக்குறது வந்து பண மூட்டை, ஆனா நீ குடுக்கறது அறிவு மூட்டை. அறிவு மூட்டை. இத வச்சுன்னு செல்லா காசா இருக்குதுங்க. ஆனா எனக்கு தேவையான பொருளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா வந்து அவங்க ஏதோ ஒண்ணுதானே எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்ப உதாரணத்துக்கு பேச்சுக்கு சொல்றேன், இப்ப ஒரு பிராக்டிகலா பேசுறேன். இப்ப என்னன்னா, இப்ப நாயகன் உரைக்கிறாருன்னு கூட உங்களுக்கு சொல்றாரு கூட வச்சுப்போம். இப்ப நீங்க நல்லவன்னு வச்சுப்பீங்களா, சும்மா ஒரு பிராக்டிகலா பேசுறோம், ஒரு நல்லவன்னு வச்சுப்போம். அதனால வந்து உங்ககிட்ட சொல்றாரு அப்படின்னா அப்ப கெட்டவங்களுக்கு அவங்க சொல்ல மாட்டாங்களா? ரெண்டாவது என்னன்னா, ஒருத்தவங்க வந்து நல்லா இருக்கிற பிள்ளைய வந்து அவன் நல்லவன் தான், அவனை திருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா கெட்டு போன ஒரு பிள்ளைய தானே நீங்க திருத்தணும். ஆமா, நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதுங்களா? அனைத்துமே உண்மைதான்பா. நல்ல புள்ளி எதுக்கு சார் திருத்தணும்? அவன் தான் நல்லவனாச்சா? அவனை போய் திருத்தி நீ என்ன பண்ண போற? இப்படி எடுத்துக்கங்க. இப்ப ரஜினிகாந்த் வந்து ஒரு ஹீரோவா நடிக்கிறார். ஓகே சார். அவர் வந்து எந்த படத்துலயும் சாவ மாட்டாரு. அவர் அப்படியே வேற வெற்றி ஹீரோவா தான் காட்டுவாங்க. சரிங்க சார். இப்படி எல்லாம் படம் எடுத்திருக்காங்க. இதே வந்து அவர் ஆன்டி ஹீரோவாவும் படம் எடுத்திருக்காங்க. ஆமா. கமலுக்கு ஆப்போசிட் வில்லனா வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு. சரியா? அடுத்தது வந்து சாஃப்ட் ஹீரோவாவும் ஆக்ட் பண்ணிருக்கிறாரு. 6 இருந்து 60 வரையில பாத்தீங்கன்னா எந்த சண்டையும் கிடையாது, எந்த ஒரு லவ் சீனும் கிடையாது. இயல்பான குடும்ப வாழ்க்கைய வந்து நடிச்சிருப்பாரு. சரியா? இது வந்து ரஜினி நடிச்சாரா இல்ல கதை வசனகர்த்தா வந்து எழுதுனது வந்து அங்க எக்ஸிக்யூட் ஆச்சா? டைரக்டர் என்ன எப்படி கதை சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அவரை. இந்த மாதிரி ரஜினி நடிச்ச 10 விதமான படம் 10 தியேட்டர்ல ஓடுது. சரியா? இப்ப நீங்க எல்லா தியேட்டர்லயும் போய் பாத்துட்டு வரீங்க. இங்க பார்த்தவொடனே ரஜினிய வந்து சூப்பர் அப்படின்னு விசில் அடிச்சு பாத்துட்டு வரீங்க. இன்னொரு இடத்துல ரஜினி கெட்டவனா நடிக்கிறத பார்த்தவொடனே உன்னால ஏத்துக்க முடியல. அதுதான் உடனே நீ என்ன சொல்ற, ரஜினி வந்து இப்படி கெட்டு போயிட்டாரே, அவரை மாத்தி அமைக்க கூடாதா அப்படின்னு அங்க போய் கேக்குறீங்க. இன்னொரு இடத்துல ரஜினி செத்து போடுறாரு, கதறி கதறி அழுவுறீங்க செத்து விட்டார் ரஜினி அப்படின்ட்டு. சரியா? அந்த 6 இருந்து 60 வரை பார்க்கும் போது அப்படியே அழுது புலம்புறீங்க. இப்படியா ரஜினிக்கு ஒரு சோகம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் என்ன, வெறும் படம் தானப்பா. மால் ஒருத்தர் தான், அதாவது எல்லாம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணி ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்ட படம் தானப்பா அது. 3 மணி நேரம் நீ இந்த தியேட்டர்ல பார்த்தாலும் அதே 3 மணி நேரம் தான் ஓடும், அதே படம் தான் ஓடும். இதே பக்கத்தூர்ல போய் அதே படத்தை பார்த்தனாலும் அதே 3 மணி நேரம் தான் அதே படம் தான் ஓடும். இது வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வடிவமைப்பு தான் இந்த படம். இந்த மாதிரி பல படங்கள் தான் இந்த வாழ்க்கை முறைகள் எல்லாமே. சோ அதுல எல்லாமே ஒரு உடம்பு நடிச்சிருக்கு. அதுக்கு காரணகர்த்தா கதை வசனம் எழுதினவர் வந்து அந்த அந்த டைரக்டர்னு சொல்லக்கூடிய அந்த சிருஷ்டிகர்த்தா. சரியா? அவரு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நடத்தி வச்சுன்னு எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் கெட்டதுன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இது கெட்டது இல்லப்பா, எல்லாமே படம். தான். படத்துல எது நல்லது கெட்டது? அப்ப நல்லதுன்னு சொல்றது யாரு, கெட்டதுன்னு சொல்றது யாரு? படத்தை பார்த்துட்டு வர பார்வையாளர்கள் தான் சொல்லிட்டு வராங்க. அவங்க என்ன கருத்து கந்தசாமி, அதான் நீங்க நானும். ஆமா, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க யாரும் கெட்டவங்களே கிடையாதுங்க. ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு பொருள். நிச்சயமா சார். அந்த ஒரு பொருளை ஏதுங்க கெட்டது?
ஒண்ணும் கிடையாது. இப்ப ரெண்டு பொருள் கலவையா இருந்ததுன்னா ஒண்ணு குவாலிட்டி அதிகமா இருக்கும், ஒண்ணு குவாலிட்டி கம்மியா இருக்கு, கலந்து அப்படி விக்கிறேன்னு சொல்லலாம். எல்லாமே முழுக்க முழுக்க 24 கேரட் தங்கமா இருக்கும்போது அதுல எங்க இருந்து நீ செம்பு தேடுவ? அப்ப செம்பு இருக்குதுன்னு சொல்றது வந்து யாருடைய அறியாமை? நம்மளுடைய அறியாமை தான். அவ்வளவுதான். துன்பம் துன்பம் என்று சொல்லுகின்றது வந்து நம்முடைய அறியாமை மட்டுமே. இதுல இருந்து யாரு தெளிவுபடுறானோ அவன் முழுக்க முழுக்க ஆனந்தமா தான் இருப்பான். உலகம் என்பது எப்போதுமே ஆனந்தமாக தான் இருக்குது. கெடுத்துக்கிறது வந்து நம்முடைய விஷயம்தான். ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல அந்த படத்துல இருந்து நீ வெளியில வர முடியாது. ஏன்னா அவ்வளவு தத்துரூபமா அந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரத்துல நீ பிச்சின்னு விடையாந்துட முடியாது. நான் பார்வையாளர் எல்லாம் சொல்ல முடியாது. நீ அந்த படத்துல போய் தியேட்டர்ல உட்காந்தனே நீயும் அந்த கேரக்டர் ஒன்னாயிடுவீங்க. கேரக்டர் அழுதா நீ அழுவ. ஆமா. அந்த மாதிரி ஊன்றி போயிடுறதுதான் நம்முடைய விஷயம். நீ எப்ப ஊன்றாம வெறும் படம்னு பாக்குறியோ அப்ப அது எதுவுமே உன்னை பாதிக்காது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், அது எதுவுமே பாதிக்கலன்னா உனக்கு படம் பார்க்க போறதே வேஸ்ட். நிச்சயமா. அப்ப இந்த ஆன்மா நல்ல படம் பாக்குறதுக்காக வருது, கெட்ட படம் பாக்குறதுக்காக வருது, சண்டை படம் பாக்குறதுக்காக வருது. இந்த மாதிரி பலதரப்பட்ட படங்களை பார்த்து அதனுடைய அனுபவங்களை அனுபவித்துக் கொள்றதுக்காக கற்பனையாக செய்யப்பட்ட உலகம் தான் இது. அந்த கற்பனையா செய்யப்பட்ட உலகத்துல கற்பனையாவே வந்து அந்த ஆன்மா அனுபவிக்குது எல்லாத்தையும். ஆனா இங்க எந்த விதத்திலயும் கேடு இல்ல, எந்த இடத்துலயும் வந்து சாக்கடை இல்ல, எதுவுமே கிடையாது. சுத்தமா எப்பயுமே சுத்தம் தான் இங்க இருக்குது. அதுதான் நிரந்தர உண்மைன்னு எவனுக்கு புரியுதோ அவனுக்கு பயம் போயிடும். சோ நம்ம வெறும் படம் தான் பாக்குறோம், நம்மள யாரும் தொட முடியாதுன்றது வந்துச்சுனாலே அவனுக்கு பயம் போயிடும். நிச்சயமா. அப்ப அவன் என்ன பண்ணுவான், அந்த வாழ்க்கையில தலையிடவே மாட்டான். அது பாட்டு என்ன டைரக்ஷன் போயின்னு போகுது. அவ்வளவுதான். ஞானியினுடைய அந்த தெளிவு. அவன் அதனாலதான் அந்த வரத்தை கேட்டான். அதனாலதான் ஊசி எப்படி போதும் அப்படின்ட்டு. அவ்வளவுதான் விஷயம். ஓகே சார். பெரிய பந்துல நம்மள நுழைக்கிற மாதிரி காட்டினாங்க. அவங்க எல்லாம் ஏன் சொல்லி தராங்க அப்படியெல்லாம்ன்றது ஒண்ணும் புரியல. அது இந்த மக்கு மொடசாமிக்கு எதுக்கு சொல்லி தரணும்? என்னைக்காக ஜீவன் இது வந்து பாசத்தை கட்டுப்பட்டு அந்த என்ன சொல்றது மாயைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஜென்மம். எப்பயும் வெளியே வராது. கட்டி எழுப்புறாங்கன்றது தெரியல. பாப்போம் என்னதான் நடக்குது. பாப்பா சார். ரொம்ப நேரம் பேச வச்சிட்டேன் உங்களை. வேற நானே உங்களை கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணணும் பாக்கணும்னா சரி எப்படியோ பேச ஸ்டார்ட் பண்ணி எப்படி என்ன பேசணும் எதிர்பார்ப்பல் இந்த சினிமால பேசி முடிச்சிட்டோம். அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து புரிய வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நிச்சயமா சார். சூப்பர் சார். இத வந்து எந்த புக்ல எழுதி வச்சிருக்கான்னு சொல்லுங்க. இல்லாத விஷயம் நிச்சயமா சார். அற்புதமா நம்மளுக்கு வந்து புரிய வச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம துக்கம் சொல்றது தாங்க மாயை. அதனால எப்பயுமே சந்தோஷமா இருக்க பழகணும். அவ்வளவுதான். அந்த துக்கம் எல்லாம் கிடையவே கிடையாதுன்றத வந்து நீ வந்து உறுதியா நம்பி எப்பயுமே ஆனந்தமா சந்தோஷமா இருக்கீங்க. அதுக்கு என்னதான் வெளியே மழை பெஞ்சாலும் சரி, வெளியில வந்து எரிமலையே எரிஞ்சு விழுந்தாலும் சரி, நீங்க ஒரு பாதுகாப்பான பெட்டகத்துல இருக்கிறன்றத புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீ கவலைப்படாத. சூப்பர் சார். ஓகே சார். என்னால வந்தீங்கன்னா வெளில கிளம்பி இல்லப்பா இங்க நீங்க எல்லாம் இங்கேதான். அப்படிங்களா? சரி சார். ஓகே சார். எல்லாம் வீட்டுல கேட்டதா சொல்லுங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. புத்தாண்டு அதுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ சார்.